ஏகே என்று அழைக்கப்படக்கூடிய அஜித் குமார் இருக்காரு இல்லையா, அவரோட படங்கள் அப்படின்னாலே பிஜிஎம்க்குன்னு சரியான ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பிஜிஎம்ல மிரட்டி எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு வேளையில தான் குட் பேட் அக்லிலயுமே வெறித்தனமான மியூசிக் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு பயங்கரமான அப்டேட்டை கொடுத்திருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்திலாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். அஜித் அவர்களோட நடிப்புல இப்போதைக்கு விடாமுயற்சி, குட் பேட் அக்லின்னு 2 படங்கள் உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த 2 படங்களுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். குட் பேட் அக்லி படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பல கெட்டப்ல ஏகேவோட புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. இதுல எந்த கெட்டப்போட அஜித் வர போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்புமே ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகி இருக்கு. இந்த ஒரு சூழல்ல தான் குட் பேட் அக்லியை பத்தி ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்திருக்காரு ஜிவி பிரகாஷ். துணிவு படத்துக்கு பிறகு விடாமுயற்சி படத்துல கமிட் ஆனாரு ஏகே. மகிழ் திருமேனி இயக்கும் இந்த படத்துல திரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. லைக்கா தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. என்னதான் படத்தோட ஷூட்டிங் 1 வருஷத்துல முடிஞ்சாலும் கூட இன்னமுமே படத்தோட பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதனால கண்டிப்பா விடாமுயற்சி திரைப்படமானது அடுத்த ஆண்டு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விடாமுயற்சியோட வேலைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் கூட அஜித் அடுத்த படத்துல கமிட் ஆனாரு. அதன்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க் ஆண்டனி படத்தை இயக்கி கவனம் ஈர்த்த இயக்குனரா மாறி இருக்கக்கூடிய ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல தான் குட் பேட் அக்லி அப்படின்ற படத்துல கமிட் ஆனாரு. புஷ்பா படத்தை தயாரிச்ச மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த படத்தையுமே தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்திலயுமே திரிஷா தான் ஹீரோயினா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வில்லனா எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிறாரு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட அறிவிப்பு வெளியானதுல இருந்து படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்தளவுக்கு அஜித் குமாரோட தீவிர ரசிகன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இதனால அஜித் அவர் எப்படி காட்ட போறாரு அப்படின்ற ஆர்வமானது ஏகே ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகி இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆனது தமிழ்நாடு, ஹைதராபாத், ஸ்பெயின் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. குட் பேட் அக்லில அஜித்தோட போர்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்த அவர் ரேசிங் கிளம்பிட்டாரு. அவரோட ரேசிங் டீமை பொறுத்தளவுக்கு பார்சிலோனாவில் நடக்க இருக்க F1 கார் ரேஸுக்காக கலந்துக்க போறாங்க. இது தொடர்பான போட்டோக்களும் வீடியோக்களும் நேற்று வெளியாகி இருந்தது. புஷ்பா படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியிலுமே இன்னும் 7 நாட்கள் மட்டும்தான் குட் பேட் அக்லியோட ஷூட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் சார்பில் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்க இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா சில காரணங்களால அவர் படத்துல இருந்து நீக்கி இருக்காங்க. அவருக்கு பதிலா இப்ப ஜிவி பிரகாஷ் இசையமைக்க இருக்காரு. இந்த நிலையில தான் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ரசிகர்கள்ட்ட உரையாடிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு ரசிகர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, குட் பேட் அக்லியோட பிஜிஎம்காக எங்களால காத்திருக்கவே முடியல அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு இருந்தாரு. இதுக்கு ஜிவி பிரகாஷ் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாரு அப்படின்னா, கெரியர் பெஸ்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குட் பேட் அக்லியோட ஹைப்பை ஏத்தி விட்டு இருக்காரு. ஆல்ரெடி அஜித்தோட நடிப்புல கிரீடம் படத்துக்குமே ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.